நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்ட உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கொங்கு மண்டலத்தில் கோவையிலே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மிக சிறப்பாக நடத்தப்படுகின்ற இந்த கருத்தரங்கில் பங்கேற்று எனக்கு முன்பு பேசி அமர்ந்த பல்வேறு அமைப்புகளின் சார்ந்த தலைவர்கள், முக்கியமாக இங்கே வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் துணைத் தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் வேலு கார்த்திக் அவர்கள், மாநில ஒருங்கிணைப்பாளர் கொங்கு மக்கள் முன்னணியின் மரியாதைக்குரிய திரு சி ஆறுமுகம் அவர்கள், நிறுவன தலைவர் கள்ளர் முன்னேற்ற சங்கத்தின் மரியாதைக்குரிய என் சரவண தேவர் மழவராயர், நிறுவனர் குளோபல் விஸ்வகர்ம சங்கத்தின் மரியாதைக்குரிய திரு ஸ்ரீதர் ராமச்சந்திரன் அவர்கள், கம்மாளர் மேம்பாட்டுக்கான சமூக நீதி கல்வியாளர் குழு மரியாதைக்குரிய திரு கோ முத்துக்குமரன் அவர்கள், இந்த நிகழ்ச்சியை துணைத் தலைவர் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மரியாதைக்குரிய திரு அண்ணா சரவணன் அவர்கள் மற்றும் இந்த கருத்தரங்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டு நமக்கெல்லாம் அன்போடு வரவேற்புரை அளித்து சமூக நீதியின் பேரவையின் மாநில தலைவர் வழக்கறிஞர் பாலு அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வடிவேல் ராவணன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் அருமை சகோதரி கவிஞர் திலகபாமா அவர்கள், வன்னியர் சங்கத்தின் மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் கார்த்திக் அவர்கள், நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற ஷேக் முஹிதீன் அவர்கள், மாவட்ட செயலாளர்கள் அசோக் ஸ்ரீநிதி அவர்கள், வீரான் ராவுத்தர் அவர்கள், கோவை ராஜ் அவர்கள், ஷாஜஹான் அவர்கள், சரவணன் அவர்கள், ராஜாஜி ராஜா அவர்கள், ரமேஷ் அவர்கள், மணிகண்டன் அவர்கள், திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள் ரவிச்சந்திரன் அவர்கள், பழனிசாமி அவர்கள், ரமேஷ் அவர்கள், கிரீஸ் சரவணன் அவர்கள், சிங்காரவேலன் அவர்கள், அனந்தகுமார் அவர்கள், எஸ்.ஆர். ராஜ் அவர்கள், கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், குமார் அவர்கள், எஸ்.கே. ராஜா அவர்கள், பிரபு அவர்கள், மாரிமுத்து அவர்கள், கோவிந்தசாமி அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், வழக்கறிஞர்கள் மேட்டுப்பாளையம் பழனிசாமி அவர்கள், மதுரை நிஷாந்தன் அவர்கள், சேலம் பகத்சேன் அவர்கள், பழனி காளிமுத்து அவர்கள், தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் தலைவர் ஆலயமணி அவர்கள், செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவர்கள், தங்கவேல் பாண்டியன் அவர்கள், ராமசுந்தரன் அவர்கள், பொன் ரமேஷ் அவர்கள், வைரமுத்து அவர்கள், எஸ்.எல். பரமசிவம் அவர்கள், எம்பி வெங்கடாச்சலம் அவர்கள், கோபால் அவர்கள், நீலகிரி செந்தில், மின்னல் சிராஜ் அவர்கள், கொளத்தூர் துரைராஜ் அவர்கள் மற்றும் இங்கே இந்த முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தரங்கள் கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு அமைப்புகளை சார்ந்த என்னுடைய சகோதரர்கள், சகோதரிகள், பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த பகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகள், ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன். அதில் முக்கியமாக மேடையில் உள்ள அத்துணை தலைவர்களை உங்களை அன்போடு நான் வரவேற்கின்றேன். அதற்கு முக்கிய காரணம், வரும் காலத்தில் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் நமக்கு சமூக நீதி கிடைக்கும். அதை கிடைக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் இந்த கருத்தரங்கை கொங்கு மண்டலத்தில் இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம்.
எனக்கு முன்பு பேசிய அத்துணை தலைவர்கள் எல்லாம் மிக சிறந்த கருத்துக்களை சொன்னார்கள், முக்கியமான கருத்துக்களை சொன்னார்கள். இந்த கருத்தரங்கின் தலைப்பு தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்ட தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என. இது ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் நடத்துகின்ற ஒரு கருத்தரங்கம். சென்னையிலே எங்களுடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி, 44 ஆண்டு காலம் சமூக நீதிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இந்தியாவிலே 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்த எங்களுடைய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே சென்னையிலே ஒரு கருத்தரங்கம் முதலில் நடத்தப்பட்டது. அந்த கருத்தரங்கில் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் பங்கேற்ற ஓய்வு பெற்ற மூத்த IAS அதிகாரி அவர்களும், தமிழ்நாட்டின் முன்னாள் தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல், முன்னாள் அட்வொகேட் ஜெனரல் மரியாதைக்குரிய திரு மாசிலாமணி அவர்கள், அதே போன்ற காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மத்திய இணை அமைச்சர் சுதர்சன் நாச்சியப்பன் அந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர்கள் எல்லாம் வலியுறுத்தினார்கள், தமிழ்நாடு அரசு உடனடியாக தமிழ்நாட்டிலே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துங்கள், உடனடியாக நடத்துங்கள். அந்த கருத்தரங்கிலே முக்கியமானது, கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் கலைஞர் அவர் ஆட்சியிலே தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர், நினைச்சு பாருங்க, திமுக ஆட்சி, கலைஞர் முதலமைச்சர், அவருக்கு அன்றைய தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரலாக பணியாற்றியவர் மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள். அவர் அந்த கருத்தரங்கள் கலந்து கொண்டு அவர் சொன்னது, ஆம், தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், நடத்துவதற்கு அத்துணை அதிகாரங்களும் சட்டங்களும் தமிழக அரசுக்கு இருக்கிறது என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதற்கு மேல வேற யார் என்ன சொல்ல வேண்டும்? திமுக அரசு காலத்தில் அவங்களுடைய அட்வொகேட் ஜெனரல் இன்று தெளிவாக கிட்டத்தட்ட 40 நிமிடம் தெளிவுபடுத்தினார் அந்த கருத்தரங்கள். அதன் பிறகு மதுரையிலே பல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அங்கே வந்தார்கள், பங்கேற்றார்கள். மிக சிறந்த ஒரு கருத்தரங்கம் மதுரையிலே நடத்தப்பட்டது. அடுத்தது இப்போ கொங்கு மண்டலத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்த கருத்தரங்கம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளும், திருச்சியிலிருந்து அனைத்து மாவட்டங்களிலும் நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். அதற்கு முக்கிய காரணம், தமிழ்நாட்டின் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும். அதாவது சமூக நீதி என்றால் காலங்காலமாக அடக்கி ஒடுக்கி வஞ்சிக்கப்பட்ட சமுதாயங்கள், பின்தங்கிய சமுதாயங்கள், கீழே இருக்கின்ற சமுதாயங்கள் எல்லாம் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும், சமநிலை அடைய வேண்டும். அதுதான் சமூக நீதி. நம்மை சமுதாயம் ஜாதி அடிப்படையிலே தான் அந்த காலத்திலிருந்து பிரித்து வைத்தார்கள். நமக்கு இடஒதுக்கீடு இன்று கிடைப்பதும் அந்த ஜாதி அடிப்படையிலே தான் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு கிடைப்பது சாதி அடிப்படையிலே தான் கிடைக்கிறது. மத அடிப்படையில் அல்லது இனமோ மொழியோ வேற எந்த அடிப்படையிலும் கிடைப்பது கிடையாது. சாதி அடிப்படையிலே தான் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 10% EWS, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், முன்னேறிய சமுதாயத்துக்கு அதுவும் சாதி அடிப்படையிலே தான் இடஒதுக்கீடு. ஏன்னா முன்னேறிய சாதியில் அங்கே ஏழை மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்தியாவிலே 10 விழுக்காடு இடஒதுக்கீடு. அதாவது இந்தியாவிலே மொத்தத்தில் பாத்தீங்கன்னா முன்னேறிய சமுதாயம் மொத்தத்திலேயே 7-8 விழுக்காடு தான் இருப்பாங்க இந்தியாவில். அதுல ஏழை மக்கள் அதுல ஒரு 1%, 1/2% தான் இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட மக்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு இந்திய அரசு கொண்டு வந்தது. சட்டத்தை தக்க வைத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். அதுக்குள்ள நான் போல விரும்பல. இப்போ அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இப்ப பேசணும்னா 2 மணி நேரம் பேசலாம்.
அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் இது. காலம் போயிட்டு இருக்கு, 1:30 மணி ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் உங்க முகத்தெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பசியோட இருக்கிறீங்க. ஆனாலும் முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம். முக்கியமான ஒரு கூட்டத்துக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. உங்க எல்லாம் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா காரணம், நீங்க எல்லாம் சமூக நீதி போராளிகள். உங்களை எல்லாம் நான் சமூக நீதி போராளிகளா நான் பார்க்கிறேன். ஏன்னா இப்படியே காலம் கடந்து விடக்கூடாது. மேடையில் பேசினவங்க எல்லாம் சொன்னாங்க, தமிழக அரசு தூங்கி கொண்டிருப்பது போல் நடித்து கொண்டிருக்கிறது. தூங்குறவர்களை நாம் எழுப்பலாம், ஆனால் தூங்கி கொண்டிருக்கின்ற நடிப்பவர்களை எழுப்புவது கொஞ்சம் கடினம். ஆனாலும் எழுப்பிடலாம், நீங்க நினைச்சா எழுப்பிடலாம். அவர்களை எழுப்புகின்ற காலம் வந்து விட்டது. எழுப்புகின்ற காலம் வந்துடுச்சு. இது ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனையோ, இது வன்னியர்கள் பிரச்சனையோ கிடையாது. இது தமிழ்நாட்டின் மக்களுடைய பிரச்சனை. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நீதி வேண்டும். இதுல இப்ப எனக்கு மட்டும் சாப்பாடு கிடைச்சா போறாது. எனக்கு சாப்பாடு கிடைச்சா ஐயோ நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா நிச்சயமா நானோ மருத்துவர் ஐயாவோ நினைக்க போறது கிடையாது. இல்ல என்னை சார்ந்தவர்களுக்கு மட்டும் சாப்பாடு கிடைச்சா போதும்னு அந்த நிலையும் எனக்கு இல்ல. எனக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும், எல்லாருக்கும் பசி ஆற வேண்டும் என்ற நோக்கம்தான் எனக்கும் சரி மருத்துவர் ஐயாவுக்கும் சரி. அந்த அடிப்படையில் தான் இங்க நான் வந்திருக்கிறேன். அதுதான் இன்னைக்கு வேண்டும். அதனால தான் இது போன்ற கருத்தரங்களை தொடர்ந்து நடத்தி தமிழக அரசை விழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு சாப்பாடு வேண்டும், பசி எடுக்கிறது, எங்களுக்கு சாப்பாடு வேண்டும். சாப்பாடுனா என்ன? சமூக நீதி வேண்டும். பின்தங்கிய மக்கள் முன்னேற வேண்டும், வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், கல்வி கிடைக்க வேண்டும், அவர்கள் முன்னேற்றம் வேண்டும். அப்போதுதான் தமிழ்நாடு முன்னேறும். இதைத்தான் அடிப்படை தத்துவம். இதுதான் அடிப்படை தத்துவம். சமூக நீதி நீங்க நிலைநாட்டினீர்கள் என்றால் தானாக தமிழ்நாடு முன்னேறும். அந்த காலத்திலிருந்து நம்ம பார்த்துட்டோம். தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதிக்காக எத்தனை போராட்டங்கள் நடத்தி, இன்று தந்தை பெரியார் அவர்கள் எங்களை பொறுத்தவரை இன்று இந்தியாவிலே சமூக நீதிக்கு போராடிய முதல் தலைவராக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வழியிலே, தந்தை பெரியார் வழியிலே நாங்களும் வந்தவர்கள் என்று இன்று தமிழக அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை நான் இன்று ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது. உண்மையிலே நீங்கள் தந்தை பெரியார் அவர்கள் வழியில் வந்தவர்கள் என்றால் இந்நேரம் நீங்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருப்பீர்கள், சமூக நீதி நிலைநாட்டியிருப்பீர்கள். ஆனால் அதையெல்லாம் வெறும் பேச்சு மட்டும்தான். செயலிலே நீங்கள் அதை காட்டுவதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? இத்தனை மாநிலங்கள் இன்று சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினார்கள், நடத்தி முடித்து விட்டார்கள். அதுல எனக்கு பெரிய வருத்தம், தமிழ்நாட்டில் தான் முதல் அறிவிச்சிருக்கணும். ஏன்னா சமூக நீதி உடைய பிறப்பிடம் தமிழ்நாடு. ஆனா அதை எல்லாத்தையும் விட்டுட்டு பீகார்ல முதல்ல அது அறிவிக்கல. முதல்ல அறிவிச்சது கர்நாடகாவில் கணக்கு எடுத்துட்டாங்கன்னு அறிவிக்கிறதுக்கு தாமதம். ஆனா இடைக்காலத்தில் பீகார் மாநிலத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டு அதுல வெளியிட்டு அதற்கு பிறகு பீகாரிலே இடஒதுக்கீடும் உயர்த்தியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பீகாரிலே இதற்கு முன்பு இடஒதுக்கீடு 50 விழுக்காடு தான் இருந்தது. அதன் பிறகு 10 விழுக்காடு, இடபிள்யூஎஸ் 60 விழுக்காடு. இன்று அங்கே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடித்த பிறகு இன்று பீகாரிலே 75 விழுக்காடு இடஒதுக்கீடு அங்கே இருக்கிற சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்திற்கு எந்த நீதிமன்றமும் தடையும் கொடுக்கவில்லை. இப்போ பீகாரிலே செய்கின்ற அந்த அரசுக்கு மனம் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, உண்மையாக இருக்கிறார்கள். அங்கே பீகாரில் இருக்கின்ற நிதிஷ்குமார் அவர்களும் அங்கே இருக்கின்ற அரசும். உங்களுக்கு எங்கே போச்சு அந்த தைரியம்? உங்களுக்கு எங்கே போச்சு அந்த மனம்? அப்போ நீங்க பேசுவதெல்லாம் வெறும் வசனம் தான் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களைத்தான் நான் கேட்கின்றேன். தமிழ்நாட்டில் உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த அறிவியுங்கள். இல்லையேன் வரும் காலத்திலே திமுகவை சமூக அநீதி கட்சி என்று மக்கள் பேச தொடங்கிவிட்டுவார்கள்.
இன்று எச்சரிக்கை, இது அன்பான எச்சரிக்கை. அதனால அந்த நிலைக்கு உங்கள் கட்சி மக்கள் பேசக்கூடாது. அதற்காகத்தான் இன்று நான் சொல்கின்றேன். காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ்க்கும் காஸ்ட் பேஸ்ட் சர்வேக்கும் வித்தியாசம் தெரியலையா உங்களுக்கு? கேட்டா எங்களுக்கு அதிகாரம் இல்லை. என்ன அதிகாரம் இல்லை உங்களுக்கு? கடந்த கால வரலாறுலாம் நான் ரொம்ப பேச போறது கிடையாது. எல்லா தலைவர்களும் பேசிட்டாங்க. அது பேசணும்னா வெள்ளக்காரன் காலத்துல இருந்து தொடங்கணும். 1871 2 நடந்தது. பிறகு 1881 தான் முதல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அப்புறம் 6 ஆண்டுகள் நடந்தது. 1931 தான் கடைசியில நடந்தது. 41 உலக 2வது போர் வந்தது. 51 சுதந்திரம் கிடைச்சிடுச்சு. சுதந்திரம் கிடைச்ச பிறகு அது தூக்கி போட்டாங்க. அவ்வளவுதான். அந்த மனநிலை அதுக்குள்ள போனா வேண்டாம். இனி என்ன செய்ய வேண்டும்? அதன் பிறகு காக்கா கலேல்கல் கமிஷன் வந்தது. அதன் பிறகு மண்டல் கமிஷன், தட்டநாதன் கமிஷன், அப்புறம் அம்பாசங்கர் கமிஷன், அப்புறம் ஜனார்தன் கமிஷன், அப்புறம் தணிகாச்சலம் கமிஷன். இந்த கமிஷன் எவ்வளவோ கமிஷன்லாம் வந்து எல்லாம் வந்தோம். இன்னும் நமக்கு சமூக நீதி கிடைச்சிருக்கிறதா? இல்லை. சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகள் ஆகியும் நமக்கு சமூக நீதி கிடைத்திருக்கிறதா? இல்லை. இப்ப எங்களுடைய கோரிக்கை என்ன? இப்போ ஒரு 100 மாம்பழம் இருக்கு. 100 மாம்பழத்தை ஒரு 30 குடும்பம் இருக்கிறாங்க. அந்த 100 மாம்பழத்தை அந்த 30 குடும்பத்துக்கிட்ட கொடுக்கணும். எப்படி பங்கிட்டு கொடுப்பீங்க? சில குடும்பத்தில் 2 பேர் இருப்பாங்க, சில குடும்பத்தில் 5 பேர் இருப்பாங்க, சில இதுல 8 பேர், 9 பேர், 10 பேர், பெரிய குடும்பத்தில் 15 பேர் கூட இருப்பாங்க. அப்ப எந்தெந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பேர் இருக்காங்களோ அத்தனை மாம்பழம் அங்கே கொடுக்கணும். ஆனாலும் அதுவும் போதாது. இப்ப 2 பேர் இருக்கிற குடும்பம் ரொம்ப ஏழையான குடும்பமா இருக்கும். அந்த 2 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு 3 மாம்பழம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப ஏழை குடும்பம். சில ஒரு 8 பேர் இருக்கிற குடும்பம் பெரிய கோடீஸ்வரர், பெரிய பணக்கார குடும்பம். அவங்களுக்கு 8 மாம்பழம் கொடுக்க கூடாது, 7 மாம்பழம் கொடுக்கலாம். இதுதான் உண்மையான சமூக நீதி. சரி, இது எப்படி கொடுப்பீங்கன்னு எடுத்தா அந்த குடும்பம் 30 குடும்பம் அது எந்த நிலையில இருக்கிறாங்க? அந்த குடும்பத்தில் படிச்சிருக்கிறாங்களா? அந்த குடும்பத்தில் வேலைக்கு போயிருக்கிறாங்களா? அந்த குடும்பத்தில் எத்தனை பட்டதாரிகள் இருக்கிறாங்க? அந்த குடும்பத்தில் எவ்வளவு வருமானம் வருது? அந்த குடும்பத்தில் வீட்டில் அந்த வீடு பெரிய வீடு இருக்குதா, இல்ல குடிசையில் இருக்கிறாங்களா, இல்ல அந்த குடும்பத்தில் கழிப்பறை இருக்கிறதா? இந்த கணக்கெடுத்துதான் அந்த 100 மாம்பழத்தை அந்த 30 குடும்பத்துக்கிட்ட நம்ம கொடுக்கணும். இதுதான் உண்மையான சமூக நீதி. நான் சொல்றது நியாயம் தானே? இப்ப என்ன செய்யறாங்க? குத்து மதிப்பா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம்? இப்ப கொடுக்கிற கணக்குல 1931 எடுத்த கணக்குப்படி கொடுக்கறாங்க. இப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த கணக்குப்படி கொடுக்கறாங்க. இப்போ நாங்க கேட்கிறது, இப்ப கணக்கெடுங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஏதோ ஜாதி எத்தனை ஜாதி இருக்கிறாங்க கணக்கெடுத்துக்கிறதுல கிடையாது. அதெல்லாம் தமிழ்நாடு எத்தனை ஜாதி இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஜாதிக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லை. தலையை கணக்கெடுக்கிறது கிடையாது. ஒவ்வொரு ஜாதியும் தமிழ்நாட்டில் எந்த நிலையில் இருக்கின்றார்கள், அவங்க சமூக பின்தங்கிய நிலை என்ன, சோசியல் பேக்வர்ட்னஸ் என்று சொல்வோம். ஒவ்வொரு சமுதாயம் எந்த நிலையில் இன்று இருக்கின்றார்கள், அதுதான் உண்மையான கணக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 20 குறியீடுகள் இருக்கும். 20 குறியீடுகள்னா அவங்க வீடு வச்சிருக்காங்களா, குடிசையில் இருக்கிறாங்களா, எவ்வளவு பெரிய வீடு இருக்கு, வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதுல அந்த வீட்டுல கழிப்பறை பாத்ரூம் இருக்கிறதா, அதுல முதல் பட்டதாரியா, இல்ல படிக்க எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் அரசு வேலையில இருக்கிறாங்க, எத்தனை பேர் தனியார் வேலையில இருக்கிறாங்க, சுற்றுச்சூழல் சம்பந்தமான குறியீடுகள், எத்தனை பேர் அதுல விவசாயம் பண்றாங்களா, விவசாய நிலம் எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் கணக்கெடுத்து நடத்தி தான் அதற்கேற்ப இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது,
இப்போ ஒரு உதாரணம், இப்போ குறவர் சமுதாயம் இருக்காங்க, நரி குறவர்கள் இருக்கிறாங்க, மிக பாவப்பட்ட சமுதாயமா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை நரி குறவர்கள் இருக்கின்றார்கள், எங்கெங்க இருக்கின்றார்கள், அவர்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள்? அவர்களுக்கு நல்ல இடஒதுக்கீடு மட்டும் இல்ல, சலுகைகளும் கொடுக்கணும், நலத்திட்டங்களும் கொடுக்கணும், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் கொடுக்கணும், இடஒதுக்கீடும் கொடுக்கணும், சலுகைகளும் கொடுக்கணும். அதுதான் உண்மையான சமூக நீதி. அதற்கு நீங்க என்ன வேணும்? உங்களுக்கு டேட்டா வேணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும். அந்த ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா தானையா நாங்க கேட்கிறோம் உங்களை. அதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லைன்னா பின்னுக்கு எதுக்கு அப்புறம் நீங்க சமூக நீதி பத்தி நீங்க பேசுறீங்க? சமூக நீதி பத்தி பேசாதீங்க. சமூக நீதி பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. கேட்டா எங்களுக்கு அதிகாரம் இல்ல, மத்திய அரசு தான் அதிகாரம். யாரை ஏமாத்த பாக்குறீங்க? நாங்க தான் புட்டு வச்சிருக்கிறோம். நீங்க சொல்ற கணக்குப்படி பாத்தீங்கன்னா இந்தியன் சென்சஸ் ஆக்ட் 1948 படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது மத்திய அரசு தான் எடுக்கணும். அது தலையை என்றது, அவ்வளவுதான். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்திட்டு இருக்கணும். ஆனால் நாங்க கேட்கிறது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பாத்தீங்கன்னா அதுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு, ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறது, அந்த கணக்கெடுப்பு தலை கணக்கு மட்டும் கிடையாது, எந்த நிலையில் இருக்கிறது, முன்னேறி இருக்கிறதா, பின்தங்கி இருக்கிறதா, இன்னும் மோசமான நிலையில் இருக்கிறதா என்றெல்லாம் கணக்கெடுப்பு நடத்துவது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி அதிகாரம் மத்திய அரசுக்கும் இருக்கிறது, மாநில அரசுக்கும் இருக்கிறது, உள்ளாட்சி மன்றத்திற்கும் இருக்கிறது. இது சட்டம், ஆக்ட். பீகார் மாநிலத்தில் இந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படிதான் பீகார் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இருக்கின்றார்கள். காஸ்ட் பேஸ்ட் சர்வே, நாட் காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ். இதான் நாங்க கேட்கிறோம் உங்களை. அதை நடத்தி முடிச்சு அங்க இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. இந்தியாவிலே அதிக இடஒதுக்கீடு இன்னைக்கு பீகார் மாநிலம். அதுக்கு முன்பு தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு. இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு எத்தனை போராட்டங்களால் வந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா வந்தது, கொஞ்சம் கொஞ்சமா 35% இருந்தது, 39 வந்தது, அப்புறம் 48 வந்தது, 41 வந்தது, அதுக்கப்புறம் 50 வந்தது, அப்புறம் 68 வந்தது, அப்புறம் 69 வந்தது. இதெல்லாம் கடந்த காலத்தில் எத்தனையோ ஆர்ப்பாட்ட போராட்டம் தான் வந்தது. ஆனா ஏன் தமிழ்நாடு அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். நான் ஏன் முக்கியமான காரணங்கள் இருக்கு, பல காரணங்கள் இருக்கிறது. ஒண்ணு, எல்லா மாநிலமும் பக்கத்தில் இருக்க மாநிலம் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கர்நாடகா எடுத்து முடிச்சிட்டாங்க, ஆந்திராவில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தெலுங்கானால இப்ப கொஞ்ச நாள் அறிவிக்க போறாங்க, ஒரிசாவில் எடுத்துட்டு இருக்கிறாங்க, கேரளால மட்டும் எடுக்க போறாங்க. இன்னும் தயக்கம் இருக்கு, அதுவும் எடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க. மற்ற தென்னிந்தியாவில் எல்லா மாநிலத்தையும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா திமுக அரசு இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறது. இல்ல தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் அவர்களை எழுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. ஏன் தமிழ்நாட்டில் எடுக்கணும் அவசியம்? ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. என்ன வழக்கு? தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வழக்கு, அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே அந்த வழக்கை, இந்த இடஒதுக்கீடு எதிர்ப்பாளர்கள் அந்த வழக்கை போட்டார்கள். அந்த வழக்கு இன்னும் இருக்கிறது. அதற்கு ஒரு இடைக்கால தீர்ப்பு 2010 வந்தது. எப்போ? 13 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு வந்தது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு, இடைக்கால தீர்ப்பு. அந்த தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னா, நான் அடுத்த ஓராண்டு காலம் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டிற்கு நான் அனுமதி கொடுக்கின்றோம். ஆனால் அந்த ஓராண்டு காலத்திற்குள் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த டேட்டா எங்களுக்கு கொடுக்கணும். டேட்டா கொடுத்து தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு மக்கள்
அங்கே தாழ்த்தப்பட்ட பழங்குடி மிக பிற்படுத்த மக்கள் இருக்கின்றார்களா என்று நீங்க நிரூபணம் செய்ய வேண்டும் என்று 2010 திமுக ஆட்சி காலத்திலே தீர்ப்பு வழங்கியது உச்சநீதிமன்றம். அந்த தீர்ப்பு வந்தவுடன் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களை நேரிலே சந்தித்து கிட்டத்தட்ட 50 சமூக தலைவர்களை அழைத்து வந்து 1 மணி நேரம் பாடம் நடத்தினார். கலைஞர் அவர்களுக்கு 1 மணி நேரம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியத்திற்காக. கலைஞரும் எனக்கும் உடந்ததான் சொல்றார், எனக்கும் உடந்ததான், ஆனாலும் அது சட்டம்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு அப்போ இருக்கின்ற அம்பாசங்கர் அவர்களை ஜனார்தனம் அவர்களை அழைத்து, நீதி அரசு ஜனார்தனம் அவர்களை அழைத்து இது பாருங்க என்னன்னு பாருங்க. ஜனார்தனம் அவர்கள் என்ன பண்ணாரு, அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அது வந்து கொலேட் பண்ணிட்டார். பழைய டேட்டா எல்லாம் வச்சு அப்போ 31 சென்சஸ் சட்டநாதன் கொடுத்தது, அம்பாசங்கர் 85ல கொடுத்தது, அதெல்லாம் பள்ளி கொலேட் பண்ணி அதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி கொடுத்து விட்டு இதை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் உச்சநீதிமன்றத்துக்கு இது எங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உடனடியாக எடுங்கள் என்று சொல்லி 13 ஆண்டுகள் ஆகிறது. 13 ஆண்டுகளும் தமிழக அரசு தூங்கிக் கொண்டிருக்கிறது. அது என்னைக்கு அதை ரத்து பண்ண போறாங்க எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இன்னைக்கு 9வது அட்டவணையில் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அது என்னைக்கு கலைக்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த 9வது அட்டவணையில பாதுகாத்தது அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் தான். 93ல 94ல நமக்கு கிடைச்சது. அது மட்டும் அந்த அம்மா செய்யலன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு தான். அதுக்கு மேல 1% கூட போயிருக்காரு. இது நான் அரசியல் நான் பேசல, நான் நடந்தது நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னொன்னு, இது அரசியல் மேடையே கிடையாது. இங்க கூடுவதற்கு இங்க வந்து அரசியல் செய்யறதுக்காக நாங்க கூடல, தேர்தலுக்காகவோ அரசியலுக்காக நாங்க கூடல, சமூக நீதிக்காக நாங்கள் கூடியிருக்கின்றோம். இது சமூக நீதி மேடையில் சமூக நீதி நிலைநாட்ட நம் உரிமைகளை மீட்டெடுக்க நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இது நம்ம உரிமைகள். அதனால்தான் ஒரு சில பேர் இங்க போய் அங்கங்க கூட்டி அத எலெக்ஷனுக்கு கூட்டணி இதெல்லாம் நாங்க அப்படி கிடையாது. ஆனால் சாதியை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள் உண்மையிலே அவங்க தான் சாதியை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா அப்படிப்பட்ட சாதியை வைத்து அரசியல் செய்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள் அந்த அவர்களை முன்னேற்றிய சாதிகளுக்காக அவர்கள் எதுவும் செய்தது கிடையாது. காரணம், இந்த சாதிகள் எல்லாம் முன்னேறிடுச்சுன்னா அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இந்த சாதிகள் எல்லாம் அடிமையா வச்சிருக்கணும், அப்படியே வச்சிருக்கணும். அப்பதான் வாழ்க வாழ்கன் கோஷம் இட்டு அவங்களுக்கு கொடியை பிடிச்சிட்டு போவாங்க. எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. அந்த பயம் தான் இந்த திராவிட கட்சிகளுக்கு. அதனால்தான் இது போன்ற அடிப்படை சமூக நீதிக்காக கூட குரல் கொடுப்பது கிடையாது. எனக்கு இன்னொரு பெரிய வருத்தம், ஒரு பக்கம் திமுக நாங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அடுத்தது நம்முடைய அதிமுக, நம்முடைய எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இது வரைக்கும் அவர் ஒரு முறையாவது ஏதாவது ஒரு குரல் ஆமாங்க, இது ஏதோ நான் கேட்கறது கிடையாது, ஆமாங்க நியாயமான கோரிக்கை, தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு நடக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லணும். அது எனக்கு ரெண்டு பேர் மேலேயும் வருத்தம் தான் எனக்கு. அதே வேளையில் இங்க நான் அரசியல் பேச வரல, நம்ம பேசுவது உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகத்தான். கொங்கு மண்டலத்திலே இருக்கின்ற என்னுடைய சகோதர சகோதரிகளில் நீங்கள் எல்லாம் விழித்துக் கொள்ளுங்கள். காலம் கடந்து கொண்டிருக்கிறது, நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். இவ்வளவு காலமாக நமக்கு விழிப்புணர்வு இல்லை. ஏதோ இந்த வசனம் பேசினார்கள், இந்த சினிமாவில் நடித்தார்கள், அடுக்கு மொழியில் பேசினார்கள், நாம் எல்லாம் கைத்தட்டி விசிலடித்து அவர்களுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கின்ற சூழல் கடந்து விட்டோம். இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் கையில போன் வச்சிருக்கிறான், எல்லாம் டப்பு 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 டப்புன்னு அனுப்பிச்சிட்டு இருக்கிறான், எல்லாம் விவரமாக இருக்கிறாங்க. இப்போ அதுதான் என்னுடைய வேண்டுகோள், விழித்துக் கொள்ளுங்கள் இளைஞர்களே. நாங்கள் கேட்பது உங்கள் உரிமைகளுக்காகத்தான் நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் படிக்க வேண்டும், நீங்கள் வேலைக்கு சேர வேண்டும், நீங்கள் முன்னேற வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இது போன்ற கருத்தரங்கள் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். அதனால இதெல்லாம்
சிந்திக்க வேண்டும். அதற்கு தமிழக அரசு உடனடியாக நடத்த வேண்டும். எனக்கு இப்ப தமிழக அரசு பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாநில சுயாட்சி உரிமையெல்லாம் நாங்க இழந்துட்டு இருக்கிறோம் அப்படிலாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். எங்கள் உரிமையெல்லாம் மத்திய அரசு எடுத்துட்டு இருக்கிறாங்க, நாங்க உரிமையெல்லாம் இழந்துட்டு இருக்கிறோம். ஆனா இப்போ இருக்கிற உங்களுக்கு உரிமை இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி உங்களுக்கு உரிமை, உங்களுக்கு சட்டம், உங்களுக்கு எல்லாமே இருக்கிறது எடுப்பதற்கு. ஆனா அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், இது மத்திய அரசு கிட்ட கொடுக்கறதுனா எந்த வகையிலே நீங்கள் எல்லாம் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நிச்சயமாக இது நான் மட்டும் கேட்கவில்லை, அனைவரும் கேட்கின்ற கேள்வி. அதனால்தான் உடனடியாக முதலமைச்சர் அவர்களே, உடனடியாக தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள், சமூக நீதியை நிலைநாட்டுங்கள், எங்கள் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். இது அதாவது எங்களுக்கு இப்ப நாங்க கேட்கறது அமைதியான முறையில நாங்க கேட்கிறோம். இந்த நிலை தொடர்ந்தால் அடுத்து நாங்க கேட்கறது அழுத்தமான முறையில நாங்கள் கேட்போம். டீசெண்டா சொல்லிட்டேன் நான். அழுத்தம் எவ்வளவு அழுத்தம் இருப்பது அது போக போகதான் நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதனால ஏன்னா இன்னைக்கு எல்லா சமுதாயமும் இதை ஏத்துக்கிறாங்க. மீண்டும் சொல்றது இது ஏதோ பாட்டாளிமர் கட்சி பிரச்சனையோ வன்னியர் பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சமுதாயங்களுடைய பிரச்சனை. இது எல்லா சமுதாயங்களும் இதை ஏத்துக்கிறாங்க, இதை கேட்கிறாங்க, இதை கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதைத்தான் நாங்களும் இதை உறுதிப்படுத்துகின்றோம். அதனால தமிழக அரசுக்கு தொடர்ந்து இது போன்ற அழுத்தங்கள் நாம் பல்வேறு அமைப்புகள் மூலமாக கொடுத்துக் கொண்டிருப்போம், நிச்சயமாக கொடுப்போம். ஏன்னா இப்போ நாங்க நடத்துவது இப்போ உள்ளரங்கில் கருத்தரங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அப்படியும் நீங்க அதை அறிவிக்கவில்லை என்றால் அடுத்தது நாங்க சாலைக்கு வந்துடுவோம். நாங்கள் என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் கிடையாது, எல்லா சமுதாயங்களும் சாலைக்கு வருவோம். எல்லா சமுதாயங்களும் வந்துடும் நாங்க. ஏன்னா எங்களை வழி நடத்துபவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பல வரலாறு இருக்கிறது, போராட்ட வரலாறுலாம் இப்ப அதை பத்தி எல்லாம் பேசினாங்க அதெல்லாம். அதனால ஆனா எங்களுடைய நிலைப்பாடு எல்லாம் அமைதியான முறையிலே அறவழியிலே நாம் போராட்டம் செய்து நாம் பெற வேண்டும். நம்ம உரிமைக்காக நாம் போராடுவது, உரிமைகளுக்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அதை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும், விரைவில் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துகின்றோம், வலியுறுத்தி கொண்டே இருப்போம். அடுத்தடுத்த கட்டத்தில் நாங்கள் வலியுறுத்த போறோம். அதனால மீண்டும் சொல்கின்றேன், முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் உடனடியாக இதை அறிவிக்கவில்லை என்றால் தமிழக மக்கள் திமுக சமூக அநீதி கட்சி என்று பேச தொடங்கி விட்டுவார்கள். அந்த நிலைக்கு செல்லாதீர்கள். ஏன்னா இது சமூக நீதியினுடைய அடித்தளம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களும் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்வதுதான் சமூக நீதியுடைய அடித்தளம். அப்படி எங்களுக்கு தெரிய மாட்டோம், எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் சொல்றதெல்லாம் அப்போ நீங்க சமூக நீதி பத்தி பேசாதீங்க, பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. 2 மணி ஆயிடுச்சு. பால் வேற என்ன பேசணுமா? பேசியாச்சா எல்லாம்? அதனால இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய மனதிலே வையுங்கள். ஏன்னா இன்னைக்கு சமூக நீதி, இடஒதுக்கீடு எல்லாம் பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு இந்தியாவிலே அதிக தகுதி உள்ள தலைவர் என்று சொன்னால் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். 7-6 இடஒதுக்கீடு அவரால் பெற்று தந்திருக்கின்றார். அவர் பெற்று தந்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் 4 இடஒதுக்கீடுகள், இந்திய அளவிலே 2 இடஒதுக்கீடுகளை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் பெற்று தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே தான் இன்று நாம் சொல்கின்றோம், சமூக நீதி நிலைநாட்ட நாம் எல்லாம் ஒன்றிணைவோம், ஒன்று சேர வேண்டும். இது நான் மீண்டும் சொல்லுதெல்லாம் சில பேர் இதுல இவன் அரசியல் செய்யறான் அப்படிலாம் அந்த கண்ணோட்டத்தில் வேண்டாம் இல்லை. இது சமூக நீதி நிலைநாட்டத்தான் நான் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம்.
அந்த நிலைப்பாடு இன்று இந்தியா முழுவதும் இன்று பேசி வருகிறார்கள். ராகுல் காந்தி பேசுவதெல்லாம் நீ பார்த்திருப்பீங்க. நாங்கள் வெற்றி பெற்றால் இந்தியாவிலே நாங்கள் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, நாங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சென்சஸ்ல நாங்கள் கொண்டு வருவோம் சொல்றார். சென்சஸ் இன்னும் இந்த 10 ஆண்டுகள் எடுக்கல. இன்னும் இந்த கொரோனா பெருந்தொற்றுனால சென்சஸ் எடுக்கல. 2001 எடுத்தாங்க, 2011 எடுத்தாங்க, 2021 எடுத்திருக்கணும். அப்ப கொரோனா வந்துடுச்சு. அதனால அவர் சொல்றது அது போன்றுதான் எல்லாமே இப்ப இன்னைக்கு இந்தியா முழுவதும் சொல்லிட்டு இருக்க. ஏன் நேற்று கூட பாத்தீங்கன்னா RSS அமைப்புல சொல்றாங்க, எங்களுக்கு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாங்க எதிரி கிடையாது அப்படின்னு அவங்க RSS சொல்றாங்க. அதனால இப்ப எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாம் பேசுறாங்க தமிழக அரசை தவிர. ஆனா அவங்க பேசுறது தந்தை பெரியாருடைய வாரிசு நாங்கள் அப்படிலாம் பேசி வசனம் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இனி அந்த வசனம் எடுபட போறது கிடையாது. The DMK is completely exposed. அதனால இனி நீங்க தயவு செய்து பேசாதீங்க. இனி நீங்க மேடையில போய் சமூக நீதி எங்களுடைய உயிர் மூச்சு அப்படிலாம் பேசுனீங்கன்னா மக்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுவோம். அதனால உடனடியாக நீங்க அறிவிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வணக்கம் வைப்போம், எல்லாம் உங்களுக்கு வாழ்த்துவோம். இல்ல நாங்க வெறும் பேச்சுதான், செயல்ல நாங்க சொல்ல மாட்டோம் அப்படி சொன்னீங்கன்னா அது வேற விதமான நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபடுவோம். இன்னைக்கே நான் சொல்லுகிறேன், நான் எங்கள் உரிமைகளை மீட்டெடுக்க எந்த எல்லைக்கு வேணா நாங்க போவோம், எந்த எல்லைக்கு வேணா நாங்க போவோம். அதனால இங்க நிச்சயமாக இங்க இத்தனை பேர் இன்னைக்கு வந்திருக்கிறீர்கள். மேடையில் உள்ள தலைவர்களுக்கு எல்லாம் மீண்டும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். நாம் எல்லாம் இன்னும் அதிக அளவில் ஒன்று சேர்ந்து ஒன்று திரண்டு நாம் எல்லாம் அழுத்தம் தொடர்ந்து கொடுத்தால்தான் இருக்கின்ற அரசு அதை எடுத்து நமக்கு சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக நாம் எல்லாம் மீண்டும் மீண்டும் எல்லாம் ஒன்று கூறுவோம், ஒன்று சேருவோம் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொண்டு இந்த கருத்தரங்கை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்தி அவர் தலைமையில் இங்க இருக்கின்ற அத்துணை மாவட்ட, இந்த பகுதியில் உள்ள அத்துணை மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர்கள், அப்புறம் பேரூர் நகர ஒன்றிய நிர்வாகிகள், பாட்டாளிப்பட்டி சார்ந்த அத்துணை இந்த பகுதியில் உள்ள அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்து நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம்.